வணக்கம். இந்த மாடு வந்துட்டு திருவேற்காடுகிட்ட ஓனர்ஸ் வந்து பாத்துக்க முடியல. இந்த மாடுக்கு வந்து எழுந்து நடக்க முடியல. கிட்டத்தட்ட 5 மந்த் பிரெக்னன்ட். நடக்க முடியாதால அந்த ஓனர்ஸ் வேண்டாம். எங்களால பாத்துக்க முடியாததால எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இவங்க எடுத்துட்டோம். எடுத்து சாய் விக்னேஸ்வர் ஷெல்டருக்கு காமிச்சிருக்கோம். இது வந்து என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, மாடு வந்துட்டு அடிபடல. ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகல. ஆனா அவங்களுக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறையா இல்ல பிளட் இல்லையான்னு தெரியல. நம்ம மனுஷங்க வந்துட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் மாடுகிட்ட இருந்து பாலை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு அவங்களுடைய சதையை கரைச்சி ரத்தமா கொடுக்குது. அப்போ அந்த மாடுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம யாரும் கொடுக்கறதில்ல மாட்டுக்காரலாம். ஃபுல்லுமே வந்து ரோட்ல பிளாஸ்டிக்கும் அந்தியும் சாப்பிட்டுட்டு இந்த மாடுகள் வளர்றப்போ அவங்களுடைய உடம்பு எவ்வளவு பாதிக்கப்படுது. தயவு செய்து அதையும் ஒரு உயிரா பாருங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட் அதே மாதிரி டாக்டர்ஸ்ட்ட யாருமே கொண்டு போறது கிடையாது. என்ன பிரச்சனைன்றத பாக்குறது இல்ல. மாட்டுக்காராலே வந்துட்டு ஊசி போடுறது எல்லாமே பண்றது. நமக்கு தேவையில்லைன்னு அதை வந்து வெட்டுக்கு கொடுக்கறது. தயவு செய்து வந்து உங்களுக்கு மாடுகள் படுத்துருச்சு முடியல பாத்துக்க முடியல தானமா கொடுங்க. உங்களுக்காக வாழ்ந்த மாடு கடைசி காலம் அவங்க நல்லபடியான ஒரு சாவை கொடுங்க. இன்ஜெக்ஷன் போட்டு பால் கறக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதோட வலி வேதனை என்னன்றத உங்களுக்கு போட்டு பார்த்தா தெரியும் அதோட வலி என்னன்னு. எல்லா மாட்டுக்காராலும் வந்து ஆஹ் அஹ் மாடுகளை வந்து ஒரு மிஷினா தான் பாக்குறீங்க, ஒரு உயிரா பாக்குறது இல்ல. தயவு செய்து உயிரா மதிங்க. வாழுங்கள், வாழ விடுங்கள். நன்றி.